நான் இன்று இங்கே உரையாற்றுவதற்கு எனக்கு நானே ஒரு தலைப்பையும் வரம்பையும் இட்டுக் கொண்டிருக்கின்றேன். வரலாறும் அரசியலும் தமிழர் தொன்மையும் பெருமையும் என்கிற பொருள் பற்றி தான் இன்று உங்கள் மத்தியில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். பெருமை, சிறப்பு எல்லாம் ஒன்றுதான். நாம் இப்பொழுது தமிழர்களுடைய பெருமை பற்றியும் தமிழர்களுடைய தொன்மையை பற்றியும் மிக அதிகமாக கவலை கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அது கேள்விக்குறியாக்கப்படுகின்றது. இப்பொழுதுதான் கேள்விக்குறியாக்கப்படுகிறதா என்று கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. இது ரொம்ப காலமாகவே அப்படித்தான் இருக்கிறது. நாம் இந்திய குடியரசுக்குள் இருக்கிற இந்த 50 ஆண்டு காலமும் இது நம்ம ஒரு வரலாற்று வரவியல் பாடங்களை படிக்கின்றவர்கள், யாராவது வரலாற்றுத்துறை பாடத்தையோ அல்லது இலக்கியத்துறை பாடத்தையோ படிக்கின்றவர்கள் யாராவது இருந்தால் தெரியும். ஒரு 70 ஆண்டு காலமாகவே முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தமிழர்களுக்கு வரலாறு எப்போ இருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னால் கிபியிலிருந்து கிபி 250 தான் சங்க இலக்கியத்துறை காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதினார். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும், கால்டுவெல் அவர்கள்லாம் இந்த ஆராய்ச்சி துறையில் நுழையும் பொழுது தமிழர்களுடைய தொன்மை எவ்வாறு இருக்கலாம் என்கிற பேச்சுக்கள்லாம் வந்த பொழுது அவர்கள் காலத்தில் இருந்த கணக்கு கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளை சேர்ந்தவைகளாக சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் இவையெல்லாம் இருக்கலாம் என்றுதான் கருதினார். இதெல்லாம் ஆராய்ச்சி கருத்துக்கள் தான். ஒரு நல்ல மனிதர் தான், தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியவர் தான், திராவிட மொழி குடும்ப ஒப்பாய்வியல் ஆய்வை மேற்கொண்டவர் தான். அவர் காலத்து ஆராய்ச்சி நிலை அது. ஆனால் அவருமே சில அகழ்வாய்வுகளை எல்லாம் மேற்கொள்ள முயற்சி செய்தார். முதலாக அகழ்வாய்வுகளை மேற்கொள்ள முயற்சி செய்தவர்கள் கால்டுவெல் அவர்களும் ஒருவர். அதற்கு பிறகு ஏறக்குறைய இந்த கிபி 250 இருக்கலாம் என்கிற காலத்திற்கு செல்வதற்கே இடையில் கனகசபை பிள்ளை வந்தார்கள். 1800 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழகம் புத்தகமெல்லாம் எழுதினார்கள். இருந்தாலும் கூட ஒரு ஆராய்ச்சி பூர்வமான காலமாக கிபி 250 ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் மாற்றிமர் வீலர் தான். அரிக்கமேடு அகழ்வாய்வு நடந்த பிறகுதான் அங்கே அரிட்டைன் பானைகள், ரோமானிய பானை ஓடுகள் எல்லாம் கிடைத்த பிறகுதான், பானை ஜாடிகள் எல்லாம் கிடைத்த பிறகுதான் தென்னகத்தின் தமிழகத்தின் வரலாறு ஒரு 2000 ஆண்டுகள் கொண்டதாக இருக்கும் என்கிற வரலாற்று காலம். அது ஒரு துறைமுக நகரமாக அல்லது ஒரு துறைமுக தளமாக செயல்பட்டிருக்கலாம் என்கிற அடிப்படையில் அந்த கால கணக்குகளை எல்லாம் செய்தார். இந்த தொன்மை என்று வரும் பொழுது காலக்கணக்கு ரொம்ப முக்கியமானதாக மாறிவிடுகிறது. ஆனால் இந்த தொன்மையெல்லாம் ரொம்ப விலை மலிவாலாம் கிடைச்சிடலாம். தமிழ்நாடு அரசாங்கம் இரும்பு தொன்மையை பற்றி ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு 100 பக்கத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய தொன்மை அறிக்கை, இரும்பின் தொன்மை பற்றி அறிக்கை. அதற்கு அவர்கள் செலவு செய்திருப்பது பல கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்க வேண்டும். ஏன்னா பீட்டா நிறுவனத்துக்கு அனுப்பி அதை உறுதிப்படுத்தி கரிம பகுப்பாய்வு செய்து அல்லது இந்த ஏஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒளி கணக்கிடல், இந்த பானையோடு அல்லது இதெல்லாம் சுற்ற பொருள்கள் இருக்கிற வெப்பம் வெளியேறும் தன்மையையும் ஒளி வெளியிடும் தன்மையையும் கணக்கிட்டு வரக்கூடிய ஆய்வு முறைகள்லாம் பின்பற்றி தான் அந்த கணக்கீடுகள் எல்லாம் அவர்கள் பெறுகிறார். அதற்கெல்லாம் இப்போ சமீபத்தில் ஒரு முறை பார்த்தேன். ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், வரலாறு ரொம்ப செலவு மிக்கது, வரலாறு அரசியலாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. அதை விட ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியாக செலவுலாம் இல்லாமல் நடக்கக்கூடிய காரியம் செலவு மிக்க காரியம் அரசியல். அதற்கு பிறகு அது ஒரு அரசியல், பெரும் அரசியல். அதனால தான் வரலாற்றில் இவ்வளோ பிரச்சனைகள். சரி, வரலாறு அரசியலாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
உண்மையாலுமே அரசியல் என்னவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு விஷயமும் வரலாற்றுக்குள்ளாரையும் போயிட்டு வரும். எந்த ஒரு விஷயமும் நேற்று விஜய் என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டா கூட 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு தேடி போய் எடுத்துட்டு வந்து 4 வருஷமா நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு பட்டியல் போட்டு காட்ட வேண்டியது. ரொம்ப அண்மைக்கால வரலாறாக இருந்தாலும் கூட சரி, மேடையில் பேசுறவரு எதுவுமே தெரியாம கூட பேசிட்டு போயிடலாம். ஆனா ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர் வாயிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப அதனால வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் போய்விடுது. அதனால வரலாறு என்பது அரசியலாக இருக்கிறது, அரசியல் என்பது வரலாறாக இருக்கிறது. அதனாலதான் பெரிய பிரச்சனை. குறிப்பாக இன்னைக்கு இந்த தோழர்கள் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு காரணமே அவங்க எழுதியிருக்காங்க, இந்து பிரசாரத்தை போட்டிருக்காங்க, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. கோடன் சைல்டெல்லாம் மேற்கோள் காட்டி எழுதியிருக்காங்க. துறை சார்ந்த வரலாற்று துறை சார்ந்தவர்களே கார்டன் சைல்டரை மேற்கோள் காட்டி எழுதுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம ஊர்ல நம்ம துறையினுடைய நிலைமைகள்லாம் இருக்கு. இருந்தாலும் தோழர்கள் அதெல்லாம் மேற்கோள் காட்டி நாகரிகம், வரலாறு இதெல்லாம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடி பேசிய மகிழன் தோழர் அதெல்லாம் சிறப்பாக எடுத்து காட்டினாங்க. அந்த கார்டன் சைல்டு ஆகட்டும், அவரும் வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. E.H. கார் அவர்களும் வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இப்படி பல இன்னும் அட்பால் ராபர்ட்சன் ஒருத்தர் இருந்தார், இங்கிலீஷ் ஒரு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட். அவரும் கூட வாட் இஸ் ஹிஸ்டரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. வரலாற்றை எவ்வாறு படித்தறிய வேண்டும் என்பது பற்றி தான் எழுதியிருக்காரு. நம்ம ஊர்ல சிவத்தம்பி சார் எழுதியிருக்காங்க. சிவத்தம்பி சார் இது தனியா எழுதலினால் கூட தமிழ் இலக்கிய வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல கடைசி அந்த இதுல 4 பகுதி கொண்டது. 4வது பகுதியில் அவர் எழுதும் பொழுது வரலாறு அப்படிங்கிறது என்ன, வரலாறு என்பது சமகாலத்திலிருந்து கடந்த காலம் பற்றி எழக்கூடிய கேள்வி. சமகாலத்திலிருந்து கடந்த காலம் பற்றி எழக்கூடிய கேள்வி அப்படின்னு சொன்னார். இந்த கேள்வி கடந்த காலத்திலிருந்து நம்ம கடந்த காலத்துல எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கு, பொருள்கள் இருக்கு. இன்னைக்கு பசங்கள்லாம் சின்ன பசங்கள்லாம் இருக்கீங்க, இங்க மியூசியம் இருக்கு, சென்னை அருங்காட்சியகம் இருக்கு, அங்க போய் பாருங்க. எல்லாத்தையும் அவங்க ஒரு கால வரிசையின் அடிப்படையில் அடுக்கி வச்சிருக்காங்க. சிற்பங்கள்லாம் ஒரு கால வரிசையில் அடுக்கி வச்சிருக்காங்க. செப்பேடுகள் மட்டும் தனியாக ஒரு பகுதியில் வச்சிருக்காங்க. வெண்கல படிமங்கள், வெண்கல செப்பு சிலைகள்லாம் ஒரு பக்கம் அடிக்கிற அந்த பகுதியை மட்டும் நான் போகும்போதெல்லாம் இன்னும் திறக்கல. நான் ஒரு தடவை கூட அந்த பகுதிக்குள்ள போய் பார்த்ததில்லை. மற்ற பகுதிகள்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் உயிர் எல்லாம் எவ்வளவு பெரிய பெரிய பிரம்மாண்டமான திமிங்கலத்தினுடைய எலும்பு அங்க இருக்கு. நம்மெல்லாம் சுராட்சிக்கு பார்த்து தான் இது பண்றாங்க. அங்க அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உயிர்கள் வளர்ச்சி அடைந்த வரலாறாகட்டும், அல்லது மனிதன் தோன்றிய பிறகு அவர்கள் விட்டு சென்ற எச்சங்கள், அதுதான் வரலாற்று சான்றுகள், வரலாற்று ஆதாரங்கள். அது இலக்கியமாக இருக்கட்டும், அல்லது தொல்பொருள்களாக இருக்கட்டும், அல்லது பண்பாட்டு பொருள்களாக இருக்கட்டும், அதெல்லாம் தான். சில எச்சங்கள் இன்னும் உயிரோடு நம்முடன் சேர்ந்து நாமவே அது இருக்கும். இப்போ கோயில், குளங்கள், மற்றதெல்லாம் இன்னும் நம்ம வாழ்க்கையில் அதுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆதிக்கம் இருக்கு, பொருள் இருக்கு, உயிர்ப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் வரலாறு சொன்னா, அந்த வரலாற்று அப்படி எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளவு பெரிய விஷயங்களை அப்படியே புரிஞ்சுக்கிறோமா? அப்படி ஒன்றும் இல்லை. நம் போக்கில் நமக்கு ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தி கொண்டு நம்ம அதை வரிசைப்படுத்தி அதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கதையும் சேர்த்து சொல்றோம். இப்ப இந்த ரோட்ல இங்கிருந்து மாதா கோயில்ல இருந்து இந்த பக்கம் இந்த ரோட்ல நடந்து வரும் பொழுது, இப்ப இந்த ரோட்டுக்கு நடுவுல ஒரு தடுப்பு போட்டிருக்காங்கல்ல, அது உருவாக்கி எவ்வளவு நாள் இருக்கும்? 4 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா தெரியல. பெரிய சாலையா இருக்கு. நடுவுல முன்னாடி எல்லாம் இல்லை, இப்பதான் புதுசா இதெல்லாம் சாலை மேம்படுத்துறது, வசதிப்படுத்துறது அப்படிங்கிற பேர்ல நம்ம உருவாக்கும். இந்த பெரம்பூர் நகரம் எப்படி உருவாக்கி வளர்ச்சி அடைஞ்சு வந்துச்சு, அதை பற்றி உங்களுக்குள்ளார நீங்களே யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு கருத்து ஒன்று உருவாகும். அந்த கருத்து எப்படி உருவாகுது அப்படின்னு நீங்க சிந்தித்து பாருங்க. ஏன் பெரம்பூர் எப்படி வந்துச்சுன்னு நீங்க யோசிக்கிறீங்க? அதுதான் சிவத்தம்பி சார் கேட்கிறாரு. அந்த யோசிக்க தொடங்குறீங்கல்ல, அப்போ உங்க மனசுல எழக்கூடிய கேள்விகள் இருக்குல்ல, அது
இது கடந்த காலம் பற்றிய பிரச்சனை இல்லை, உங்க சமகாலத்திலிருந்து எழக்கூடிய பிரச்சனை. இந்த ஒரு தொழில்துறையை முன்னாடி தமிழ்நாடு அரசு தொழில்துறையை முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கமே தொடங்கினாங்க. ஏன்னா 56 பிறகு தனியார் மாநிலம் உருவான பிறகு 62 உருவானது நினைக்கிறாங்க. துறை 60 முன்னாடி உருவாயிட்டு முதல் இயக்குனர் நாகசாமி தான் வந்தார். ஆனா என்ன பிரச்சனைனா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தொழில்துறை நடத்தினாலும் ஒரு இடத்தை சர்வே செய்து அளவாய்வு செய்து அந்த இடத்தில் தோன்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து அனுமதி பெறும். நம்ம வந்து ஒரு ஃபெடரல் செட்டப்னு சொல்றோம், யூனியன் தானே, இது ஒரு ஃபெடரல் செட்டப். ஆனா நம்ம ஊர்ல வந்து உள்ளுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு தோண்டி பார்க்கிற அதிகாரம் ஒரு மாநில அரசாங்கத்திற்கு இல்லை. ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்துதான் அது இருக்கு, அவங்க தான் இருப்பாங்க. இந்த துறை இந்தியன்ஸ் வந்து இந்திய தொழில், இந்த இந்திய ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI, அது வந்து வெள்ளக்காரங்க உருவாக்குனாங்க. அவங்க வந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு, குறிப்பாக மகாராணியார் அவர்கள் அவருடைய நேரடி ஆட்சியை அறிவித்த பிறகு கூட அதுக்கப்புறம் ஒரு 40-50 ஆண்டுகள் கழித்து 1880கள் 90கள் வாக்கில் தான் அவர்கள் இந்த மாதிரி கல்வெட்டுக்கள் மற்றதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய ஒரு பகுதியாக தான் ஒரு ஏசையும் உருவாக்கினார். இதில் குருஸ் மற்றவங்கெல்லாம் வெளிநாடுகள், ஜெர்மன்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள்லாம் தான் வந்து முதல் தொடக்க காலகட்டங்களில் ஆராய்ச்சி. அப்பயே வந்து அது ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இல்லை போல. வெள்ளக்காரங்களாம் கலெக்டராக இருந்தான், வேலை செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஜெர்மன்காரனையும் பிரெஞ்சுக்காரனையும் கூப்பிட்டு விட்டு நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில நேரங்களில் அவங்களே அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. மார்ட்டிமர் வீலர் போன்றவர்கள்லாம் வந்து அந்த துறைக்கு வரும் பொழுது அவர்கள் ஒரே நேரத்தில் சர்வே மட்டும் செய்யலாம். அவங்க வந்து உளவு சொல்றவங்களாகவும் இருந்தாங்க. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் அவங்க வந்து உளவு சொல்லக்கூடியவங்களாகவும் கூட இருந்தாங்க. அப்படி பல பேரும் அந்த துறைகளில் வந்து அவங்க ஒரு 1890ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1950 வரைக்கும் ஒரு 60 ஆண்டு காலம் அந்த துறை நிறைய கல்வெட்டுக்களை வெளியிட்டது. அதுவும் குறிப்பாக தென்னிந்திய கல்வெட்டு தொகுப்புகள் தான் அதிகம். சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய இது. அவங்க முதல்ல சேகரித்தாங்கல்ல, அதில் நம்ம ஊருக்காரங்களும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க. நம்ம ஊருக்காரங்க சேர்ந்து வேலை செய்யும் பொழுது தான் எதிர்ச்சியாகத்தான் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அசோகரை தான் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமிக் அதே போன்ற இதுடைய மலை குகைகளில் இருக்கக்கூடிய அதையெல்லாம் கண்டுபிடித்த பொழுது அது என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. அதை படிப்பதற்கு, அதை கண்டுபிடித்த பிறகு தமிழி அல்லது தமிழ் பிராமி கல்வெட்டுகளை படிப்பதற்கு ஒரு 100 ஆண்டு காலம் ஆனது. அப்படின்னா இதுல எல்லாம் நம்ம எவ்வளவு மெதுவா வேலை செய்யறோம். நமக்கு நம்ம சமகாலத்திலிருந்து வரலாறு பற்றிய கேள்வி நமக்கு எவ்வளவு மெதுவா தோணுச்சு. நம்ம தானே கேட்கறோம். இங்க யாராவது இருந்தா கூப்பிட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க, யாரோ ஒருத்தங்க குறுக்கும் முறுக்க ஓடிக்கிட்டே இருக்கான், நீங்க தானே கூப்பிட்டு கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி தான் இந்த கடந்த காலம் பற்றிய பிரச்சனை குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருந்த போது நம்ம நிப்பாட்டி கேள்வி கேட்க ஆரம்பித்தது எப்போது? ஏன் அது நம்ம குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருந்துச்சு? வெள்ளக்காரங்க வந்த உடனே அதுக்கு முன்னாடி வரலாறு இல்லை. சரியா சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி புராணங்கள் இருந்தது. அதுக்கு முன்னாடி சில அரசவை குறிப்புகள், வரலாறுகள், அக்மர்நாமா மற்றதெல்லாம் இருந்தது. ராஜதரங்கனின்னு சொல்லி காஷ்மீர் அரசர்கள் அவங்க வாழ்க்கை வரலாறு, அரசர்களுடைய கதைகளை எழுதி வைக்கிறது. இப்போ வந்து நம்ம ஆட்கள் எழுதுனாங்கல்ல, மூவர் உலாலாம் எழுதுனாங்கல்ல, ராஜராஜ சோழன் உலா, இந்த மாதிரி உலாக்கள், பிரபந்தங்கள், இந்த மாதிரி பாடுற மாதிரி உள்ளூர் வரலாறுகள், பல வரலாறுகள் எழுதுகிற மாதிரி இதெல்லாமே உலகம் முழுக்க ஒரு 15ஆம் நூற்றாண்டுகளில் தான் உலகம் முழுக்க வந்துச்சு. நமக்கு மட்டும் இல்லை, வெள்ளைக்காரனுக்கு அப்போ தான் வந்துச்சு. அவனும் வந்து இந்த சர்ச்செல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி. வெள்ளைக்காரங்களுக்கு எப்படி வந்ததுன்னா, அங்கேயும் வந்து முதல் வந்த சண்டை வந்து மடங்கள் தான். அவனே வந்து ஒரு போலியான ஒரு ஆவணத்தை எழுதி, இங்க பாருங்க இந்த சர்ச்சுக்கு வந்து இந்த எல்லாம் இருக்கிற நிலமெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு மன்னர் அப்படின்னு சொன்ன பிறகு இது உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து ஆராய்ச்சி பண்ணான். சர்ச்சுகளுக்கு இடையில நடந்த சண்டையில இல்ல இது பழைய எழுத்தாக இருந்தாலும் இது போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டயம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க.
அப்படிதான் வரலாறு வந்துச்சு. இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே அந்த மாதிரியான சண்டைகள்லாம் நடந்தது. ஆனால் இங்கே தல வரலாறுகள் வந்த போதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு ஊர்களுடைய எழுச்சி, நகரங்களுடைய எழுச்சி, பெரிய மனிதர்களுடைய, பெரிய பணக்காரர்களுடைய, அதாவது மன்னர்கள் அல்லாத பெரிய மனிதர்களுடைய எழுச்சி. அது வந்து சோழர்கள் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு அவங்க வந்து வந்த பிறகுதான் தல வரலாறுகள், தல புராணங்கள், கோயிலை ஒட்டி மன்னர்களெல்லாம் புலவர்கள்லாம் கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு இந்த ஒரு 3 மாதத்துக்கு சோறை போட்டு இந்த ஊருக்கு ஒரு கதையை எழுதி கொடுப்பா அப்படின்னு சொன்னோடனே தல வரலாறுகளை எழுதி கொடுத்தாங்க. இப்படிதான் இருந்தது. தல புராணங்களாக தான் எழுதினாங்க, புராணம் அப்படிதான் எழுதினாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தேவைப்பட்டார். அவன் முதல்ல வந்து வந்த வெளிநாட்டவர்கள், மிஷினரிஸ், அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து இந்த ஊரில் மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க வரைஞ்சாங்க. பல்வேறு வகையான மனிதர்கள், ஒவ்வொருத்தரும் உடுத்துற உடை வகைகள் மற்றதெல்லாம் வரைஞ்ச படங்கள்லாம் கூட இருக்குது. மிஷினரிஸும் கலோனியல்ஸும் சரி அபிஷியல்ஸும் வரைஞ்சி இது பண்ணாங்க. அதுக்கு பிறகு கிளியர் கட்டாக ஒவ்வொருத்தர் பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரெடி பண்ணாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்க்காத ஒருத்தன் நம்மளை நிர்வாகம் பண்ணுறதுக்கு வர்றான். அப்படியான ஒரு கோஷ்டியை தயார் பண்ண வேண்டியதா அவங்களுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு கிடைத்த தரவுகள் எல்லாம் சேர்த்து வரலாறுகளை எழுதினாங்க. அப்படிதான் சுமித் போன்றவர்கள் அதுக்கு முன்னாடி எழுதினவங்க அவங்கெல்லாம் ஒரு கிரிமினாலஜிக்கல் அடிப்படையில் எழுதினாங்க. அதில் அவங்களுடைய மனப்போக்குகளுடைய தாக்கம்ங்கிறது. அதுக்கு முன்னாடி இந்திய வரலாறுன்னே ஒன்று இல்லை. அவங்க தான் இந்திய வரலாறுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. இந்தியாவுக்கு இப்போ 3000 சாதாரணமாக நம்ம பேசும்போது இந்தியாவுக்கு 3000 வருஷம் வரலாறு இருக்கு, 4000 வருஷம் வரலாறு இருக்கு, 5000 வருஷம் வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு ஒன்று இருந்ததா? 5000 வருஷமா இருந்ததா? இல்லை. அவன் வந்து நீங்க பலுஜிகள் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான் பாகிஸ்தானுக்குள்ளார. பலுஜி சொல்றான், நான் 5000 வருஷமா இருந்தேன், பாகிஸ்தான் வந்து 50 வருஷம் தான் 1000 சொல்றான். ஆனா நம்ம ஊர்ல அப்படி தைரியமா சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் கிடையாது. பாகிஸ்தான்ல கூட சொல்றான், நம்ம ஊர்ல அப்படி தைரியமா சொன்னா அவ்வளவுதான், அது தேச விரோதம் அப்படி இருக்கு. அந்த இது அவங்க உருவாக்குன இந்திய வரலாறு அப்படிங்கிற சட்டகத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பெரும் பகுதியே இருக்காது. அது வெள்ளக்காரங்க எழுதி இருக்கட்டும், நம்ம ஊர்க்காரங்க எழுதி இருக்கட்டும், அது எப்பயுமே வந்து நார்த் சென்ட்ரிக்கா. டெல்லியை 1911 தான் தலைநகரம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா அது கங்கிட் சமவெளியை மையமிட்டு இருந்தது. அதுல இன்னொரு மையமான இது என்ன இருக்கும்னா வேதங்கள், ஆரியர்கள் வருகை, வேதங்கள். இந்த நாடு அவங்க அதுதான் பண்பாட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அவர்கள் நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அவங்க தான் வந்து ஒவ்வொரு தருணத்திலையும் முன்ன தள்ளிட்டு போய் நாகரிகப்படுத்தி அறிவு குழுமமா இது பண்ணாங்க. எம்எஸ்எஸ் பாண்டியன் அதனாலதான் சொன்னாரு, மற்றவங்கலாம் சாதி வரலாறு எழுதிக்கலாம், இந்த நம்ம பயிலூர்லாம் இருக்காங்கல்ல, நான் பிராமின்ஸ், தலித், அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சாதி, அவங்கவுங்க சாதிக்கு சாதி வரலாறு எழுதுறதுக்கு ஒரு 100 வருஷமா முயற்சி பண்றாங்க. அப்பப்போ எழுதுறாங்க. அப்புறம் நாங்க தான் பாண்டியர் வம்சங்கிறாங்க, அப்புறம் சோழர் வம்சங்கிறாங்க, அது இதெல்லாம் எழுதிக்கிறாங்க. பல்லவர் வம்சத்துக்கு யாரும் வந்து உரிமைக்கு வர மாட்டேங்கிறாங்க. அந்த பல்லவர் தான் ஒரு 1000 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு யாராவது உரிமைக்கு வரலாம். ஆனால் யாரும் உரிமைக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல, வெளியூர்காரங்கன்னு சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு உரிமைக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்களும் தமிழ்நாட்கள் தான், வெளியிலிருந்துலாம் ஒன்றும் வரல. இதே பகுதியிலிருந்து அரசர்களாக வந்து சேர்ந்தவங்க. ஜுவிராஜ் ஜெய்ஸ்வால் வந்து பல்லவர்களை பற்றி சொல்லும்போது ஒரு கட்டுரையில எழுதும்போது முடிக்கும்போது அப்படி எழுத சொல்லுவாங்க, பல்லவர்கள் முதலில் தங்களை பிராமணர்கள்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் சத்திரியர்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க இல்லாத போன போது அவங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த உரிமை கோரல் பிரச்சனைகள், நாங்க இந்த ஊர்க்காரங்க அப்படின்னு சொல்றதுலாம் இந்த சமகால பிரச்சனைகள் அவ்வளவு தீவிரமா இருக்கு. இந்த சாதிகள் எல்லாம் தங்களுடைய வரலாறுகளை எழுதிக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது ஒரு சாதி மட்டும் தன்னோட வரலாறு நாட்டு வரலாறு எழுதிட்டு ஒரு வகுப்பு, இதுதான் இந்திய வரலாறு அப்படின்னு பிடிச்சிங்க அப்படின்னு பார்ப்பனர்கள் எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்க தோழர் வந்து அந்தனர் வரலாறு சொன்னாரு, மயிலான் தோழர். அந்த புத்தகம் எப்போ போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? 2000க்கு அப்புறம் போட்டாங்க. எல்லாரும் முன்னாடி ஒரு 50 வருஷம் 100 வருஷமா அவன் சாதி வரலாறு, எங்க சாதியில் எத்தனை பெரிய மனுஷங்க இருக்காங்க அப்படின்லாம் லிஸ்ட் போட்டுட்டு இருக்கான். பாப்பா எப்போ முதல்ல லிஸ்ட் போட்டான்னா இப்போதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் லிஸ்ட் போட்டான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் தான் எல்லாத்துக்கும் பொது, அவன் தான் இந்த நாடு, அவன் தான் இந்த சமூகம், அப்படிதான் இருந்தது.
இந்திய வரலாறு அப்படிங்கிறதே ஒரு வகுப்பை, ஒரு சாதியை மையமிட்டதாகவும் ஒரு பகுதியை மையமிட்டதாகவும் தான் இருக்கு. அதுதான் மிகப்பெரிய அரசியல். வெள்ளைக்காரங்க எழுதும் பொழுதே அவங்களே அப்படிதான் அந்த சென்ட்ரிக்கா தான் யோசனை பண்ணாங்க. ஆசியாடிக் சொசைட்டி பெங்கால்ல இருந்தவங்க முன்னாடி இந்த இந்து கஸ்டம்ஸ் இதெல்லாம் எழுதினார்ல ஒரு ஃபாதர், ஒருத்தர், ஒரு பேர் என்னது, இன்னொருத்தர், அவரு எழுதும் பொழுது இந்த ஊர்ல பாப்பான மாத்தினா எல்லாத்தையும் மதம் மாத்தி விடலாம் அப்படிங்கிற கணக்கா யோசனை பண்ணியிருக்காங்க. முதல்ல இவன் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், அவன் தான்ப்பா, இவனை மாத்திட்டு இவன் சொன்னாதான் ஊர்ல இருக்கிற மற்றவங்க எல்லாம் மாறிடுவாங்க அப்படிங்கிற கணக்காக தான் அவங்க யோசனை பண்ணாங்க. அப்புறம் சில பேர் இல்லை, புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ மிஷினரிகள், ஆர்சி இயேசு சபைக்காரங்க அல்லாத முதல்ல புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் வந்த பிறகுதான் அவங்க தான் இயேசு துன்பப்பட்டார், நம்ம துன்பப்படுபவர்களுக்கு கூட நிற்கணும், துன்பப்படுபவர்கள் மத்தியில தான் இயேசு இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தோட வேலை செஞ்சாங்க. அப்படிதான் சாதியா துன்பப்பட்ட மக்களின் பக்கம் நின்று அவர்கள் வேலை செஞ்சாங்க. தெற்க லண்டன் மிஷனரி, சிஎம்எஸ் சர்ச் மிஷனரி சொசைட்டி வேலை செய்யும் பொழுது, அல்லது லண்டன் மிஷனரி வேலை செய்யும் பொழுது அப்படிதான் வேலை செய்யும். அவங்க வரலாற்றை புது விதமாக பார்த்தாங்க, அவங்க வேற விதமாக வரலாறு எழுதுனாங்க. அப்படி வரலாறை பற்றி எழுத வந்த மனிதர்கள் ஒருத்தர் தான் கால்டுவெல். அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் அச்சிலாம் கிடைக்குது, பரதகண்ட புராதான். அதுல எழுதியிருக்கிறதே வேதம் இதெல்லாம் கடுமையை விமர்சனம் பண்ணி தான் எழுதியிருக்காரு. இந்து மதம்னு ஒன்று சொல்றாங்களே, அது இருக்கா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். வேதம்னு சொல்றோம், வேதம்னு போய் என்னத்தை போய் பார்த்தா அதுல இருக்கிறோம். அதாவது வேதம்னு சொல்றதுக்குள்ளார அதுல உயர்ந்த விஷயங்கள் எதுவும் இல்லை, இவங்க கடவுள் தன்மைன்னு சொல்றதுக்குள்ளார ஒன்றும் உயர்ந்த விஷயங்கள் இல்லை, இதிகாசங்கள்னு சொல்றதுக்குள்ளார ஒன்றும் உயர்ந்த விஷயங்கள் இல்லை. இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்து சமுதாயம்னு சொல்லக்கூடிய, ஏன் இவங்க மத்தியில இவ்வளவு இழிநிலைகள், இவ்வளவு கஷ்டங்கள்லாம் ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பார்ப்பனர்கள் தான். அவங்க தான் சொல்லொன்றும் செயலொன்றுமா இருக்காங்க, இரட்டை நாக்குடையவர்களா இருக்காங்க. அதெல்லாம் அவரு எழுதியிருக்காரு, பரதகண்ட புராதனம் அந்த சின்ன புத்தகத்தை படிச்சு பாருங்க. வேல்சாமி தான் பதிப்பித்தார் சமீபத்தில், மியூசியஞ்சலி புத்தகம் போட்டிருக்காங்க, வாங்கி படிச்சுப்பாங்க. அதில் அப்படி விமர்சனம் செய்கிறார். அப்படியான ஒரு விமர்சனம், அதுக்கு பதிலாக அவங்க ஒரு சாதி எதிர்ப்பு மரபை ஒன்றை முன்வைக்கிறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகளை, இந்த சாதி வேறுபாடுகளை எதிர்த்த மரபு எங்கிருந்து வருது? புத்தர்கிட்ட இருந்து, மகாவீரர்கிட்ட இருந்து, மற்ற பாடல்கள் இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. நாலடியார் பாடலை எடுத்து காட்டுறவங்க அவங்க தான், கபிலரகாவில் எடுத்து காட்டுறவங்க அவங்க தான். முதல்ல இந்த ஒரு பெரிய மரபு. அவங்க வெளியூர்காரங்கனே தங்களை சொல்லிக்கல, நான் வெள்ளைக்காரன் அங்கிருந்து வந்திருக்கேன், இது அப்படி சொல்லுது, எங்க கிறிஸ்துவம் இது சொல்லுதுன்னு கூட சொல்ல. கடவுள் தன்மைனா என்னது, அது எப்படி இருக்க முடியும், மனிதர்களுக்குள்ளார வேறுபாடு காட்டுறது கடவுளா இருக்க முடியுமா அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. அதுக்கு இந்த இதெல்லாம் எடுத்துக்காட்டி அவங்க பேசினாங்க. நம்ம ஊர்லயே இங்கேயே பாருங்க, உண்மையாக இருக்கக்கூடிய நூல்கள் என்ன சொல்கிறது, இப்படி ஒரு மாற்று வரலாற்றையும் அவங்க இது பண்ணாங்க. ஆனால் அது பெருசா எடுபடலை. பார்ப்பனர்கள் மார்க்ஸ் முறையிலிருந்து மற்றவங்க எழுதுனது, இந்த மாதிரி பெரிய ஆட்கள் எழுதுனதே வச்சுக்கிட்டு பாருங்க, வேதம் காலம் கடந்ததுன்னு ஒன்று ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் அதுதான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆனதுன்னு சொல்லி அதிலிருந்து ஒரு வரலாற்றை தொடங்கி எழுதினார். அந்த வரலாறு தான் இந்திய குடியரசினுடைய அதிகாரப்பூர்வமான வரலாறாகவும் மாறிச்சு. இந்த குடியரசுக்கு அதிகாரப்பூர்வமான வரலாறு அப்படின்லாம் நீங்க எங்க போய் பார்க்க முடியும்னா, 10வது வரலாற்று பாடத்திட்டத்தை இன்னைக்கு எடுத்து படிச்சு பாருங்க எப்படி இருக்கு. இந்திய வரலாறுங்கிற எடுத்து பாடத்திட்டத்தை படிச்சீங்கன்னா இன்னைக்கும் அது பழையபடி தான் இருக்குது. இந்திய வரலாறுல இந்தியா அப்படிங்கிறது எதுன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு 4 வடஇந்திய அரசர்கள் அவ்வளவுதான் இருப்பாங்க. தென்னிந்திய அரசர்கள் 2 பேரு, ஏதோ ஒரு கணக்குக்கு 2 பேரை காட்டுறதா பண்றதா தான் இருக்கும். பாடப்புத்தகங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததிலும் அது பெரிய பிரச்சனையா இருக்கு. இதனுடைய விளைவாக தான் இப்போ நம்ம 2014 கீழடி அகழ்வாய்வு 15 தொடங்கின போது, தொடங்கிட்டு ஒரு 2 வருஷம் செஞ்சுட்டு அவர் போயிட்டார். அமர்நாத் ராமகிருஷ்ணா வடக்க அனுப்பிட்டாங்க.
வடக்கு அனுப்பு அவர் வந்து மாற்றம் செஞ்சுட்டு, ஏன்னா அவர் எதோ நிறைய கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை, கண்டுபிடிச்சிட்டு கமுக்கமாக இருந்திருக்கணும். அவர் அப்படி செய்யலை. எல்லாம் வெளியில் வந்து சொல்லிட்டு இது வந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை கண்டுபிடிச்சிருக்கேன், அப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு அப்படின்லாம் சொன்ன உடனே அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், வரலாறு வடக்கு இருந்து தானே ஆரம்பிக்குது, வடக்கு இருந்து தானே தெற்க போயிருக்குது. பெரிய பெரிய இடதுசாரி வரலாற்று அறிஞர்கள் கூட அப்படிதான் கருதுனாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியாங்கிற ஒன்று வந்து இப்போ நம்ம உருவாக்கிக்கிட்ட ஒன்று, அது முன்னாடி இல்லை. அப்போனா முன்னாடி எப்படி இந்த வரலாறு மற்ற பிரச்சனைகள்லாம் நம்ம எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சீரிய முறைகள் வேணும் அப்படின்னு அவங்க தோணலை. அப்படிங்கிற கேள்விகள்லாம் முதல்ல எழுப்பிக்கிட்டது வந்து ரொம்லா தாப்பர் தான் எழுப்புனாங்க. ரொம்லா தாப்பர் அந்த பாஸ்ட் அண்ட் பிரிஜிடிஸ் உரையை எப்பயும் திரும்ப கேட்டு படிச்சு பாருங்க. வரலாறு புத்தகங்களும் வானமாமலை அவர்கள் மொழிபெயர்த்தாங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பு. அவங்க வந்து அதில் எழுப்பியிருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி வந்து ரீஜனல்ஸை எப்படி வந்து இந்திய வரலாறுக்குள்ளார உள்ளடக்கிறது. ஏன்னா அவங்க பஞ்சாப்காரங்க, பஞ்சாப் வரலாறு இந்திய வரலாறுக்குள்ளார இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால அவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்க அப்பயே கேள்விலாம் கேட்டாங்க. ஆனால் மற்றபடிக்கு அவங்க எழுதுன வந்து ஏர்லி இந்தியா புத்தகத்தில் தான் ஓரளவுக்கு ரீஜனல்ஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்திய வரலாறு ஒன்று எழுதுறதுக்கு முயற்சி அவங்க தான் முதல்ல சொன்னாங்க. இப்பயும் கூட அந்த புத்தகம் தான் வந்து ஓரளவுக்கு வந்து பறந்துபட்ட அளவில் எல்லாத்தையும் உள்ளடக்கினா ஒரு புத்தகம்னு சொன்னால் அந்த புத்தகம் தான். அப்படி அந்த அந்த அப்படியான ஒரு உணர்ச்சியே மைய நீரோட்ட வரலாற்று ஆசிரியர்கள்ட்டையும் அறிஞர்கள்ட்டையும் இல்லாத பொழுது இந்த நிறுவனங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவங்களுக்கு எப்படி வரும்? மற்ற பகுதிகள் பற்றிய ஆராய்ச்சி திட்டமிடல்களும் சரி, தென்னிந்தியாவுக்கு இந்த துறைகள் வந்து எப்படி திட்டமிடுறது அப்படிங்கிற திட்டமே அவங்களுக்கு இல்லை. இவங்க வந்து இப்படி தொடங்கின உடனே அவங்க வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணா கீழடி அகழ்வாய்வு அறிக்கையெல்லாம் வந்த உடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்பயும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஏசி டைரக்டர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ரிப்போர்ட்ல வந்து நீங்க கிமு 6ஆம் நூற்றாண்டு தொடங்கினதா சொல்றீங்க, இதனுடைய நகர உருவாக்கத்தினுடைய முன்பகுதி கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கி இருக்கலாம்னு சொல்றீங்க. அது வந்து ஏற்றுக்கும்படியா இல்லை. ஏன்னா வழக்கமா நம்ம என்ன சொல்றோம், கிபி 3ஆம் நூற்றாண்டு தான் சொல்றோம், அவ்வளவுதான் பெஞ்ச் மார்க் வச்சிருக்கோம். நீங்க என்ன நீங்க கொண்டு போய் அங்க வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தான் ஏசி டைரக்டர் சொல்றது அதுதான். அதனால இதை வெளியிடுறது சிரமம் அப்படின்னு சொல்றாரு, வேற ஒன்றும் சொல்ல. அவர் இன்னொரு இது ஸ்பெசிஃபிக்கா வந்து டெக்னிக்கலா கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு வந்து மண்ணடுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு கேட்கிறார். சைட்டோட பிரச்சனை என்னன்னா, அந்த கலங்கன சைட், அதாவது தொல்லியல்ல வந்து இப்படி தோண்டுனா நம்ம ஆட்கள் கற்பனை என்னன்னா ஆழமா தோண்டுனா அதிகமாக கிடைக்கும், அப்படிலாம் இல்லை. ஒரு மண்ணில் இருந்து முதல்ல தோண்டுனா முதல் மண்ணடுக்கு, இப்போ எந்த ஒரு இடத்தையும் தோண்டுனீங்கன்னா முதல் மண்ணடுக்கு சமகால மண்ணடுக்கா இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு லேயர் வரும். அதில் ஹிஸ்டாரிக்கல் சயின்ஸ் இருந்ததுன்னா, ஹிஸ்டாரிக்கல் வந்து அடுக்கு வரலாற்று அடுக்குகள் இருந்ததுன்னா இடைக்காலம், அதுக்கு அடுத்த அடுக்கு பண்டைய கால அடுக்குகள். இது வந்து வரலாற்று நம்ம ஊர் வரலாற்று பெரும்பாலான வரலாற்று தலங்கள்ல புதிய கற்காலத்துக்கு அடுத்து ஒரு ஹிஸ்டாரிக் பீரியட் ஆரம்பிக்கிறது தொழில் தலங்கள் இருக்கு. அப்புறம் வந்து இடைநூற்கால பகுதிக்கு அடுத்து ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய பழங்கற்காலம் தனியாக அதனுடைய தலங்களில் எந்த தொடர்ச்சியும் இல்லை. பெரும்பாலும் அப்படி எந்த சைட்ஸுமே நம்ம தலங்களையுமே நம்ம இதுவரை கண்டறியவில்லை. அதுக்கப்புறம் சில தலங்களில் இடைக்கால மண்ணடுக்குகளும் இருக்கின்றன. ஆனால் இப்படி இல்லாமல் என்ன பண்ண, நீங்கள் அடிக்கடி இப்போ வீடு தோன்றது மற்றதெல்லாம் நடக்குது இல்லை. இப்போ நம்ம வரலாற்று தொழில் தலங்கள்லாம் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கரூர் எடுத்துக்கங்க. கரூர் ஒரு பெரிய ஊர். கரூர் தான் இந்த கரூர் தான் பழைய வஞ்சி மாநகரம் அப்படின்னு நிறுவனத்துக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. பூங்குன்றன் சார் மற்றவங்க எல்லாருமே எழுதியிருக்காங்க. ஏன்னா அங்கே தோன்றதுக்கு எங்கே போய் தோன்றதுன்னு தெரியல, ஊர் முழுக்க ஜனங்க இருக்காங்க. அப்புறமேலும் போய் ஒரு பள்ளிக்கூடத்துடைய கரூர் பள்ளி மேல்நிலை பள்ளியினுடைய கிரவுண்டில் தோன்றாங்க. தோன்றின உடனே அந்த அவங்களுக்கு நகர கட்டுமானத்துக்குரியதெல்லாம் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவங்க ஒரு இதாக சொன்னது வந்து என்னன்னா, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு இருக்கிற கிரவுண்ட் இது ஒன்று தான் சார், இதையும் தோண்டிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் பிள்ளைகளை எங்கே இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன பிரச்சனை. அப்புறம் மூடிட்டு அந்த இதை மட்டும் இது பண்ணாங்க.
கரூர் அகழ்வாய்வு அறிக்கை வந்தோட பிறகுவே வந்து தமிழ்நாட்டு அதுக்கு முன்னாடி 70-80களிலேயே நகர கட்டுமானங்கள் இருக்கின்றன. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பூம்புகார் அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்க. தமிழ்நாடு அரசு தொழில்துறை தான் செஞ்சது. KV ராமன் போன்றவங்கலாம் எல்லாருக்கும் நோட்ஸை எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் திரும்ப படிச்சு பாருங்க. அந்த அகழ்வாய்வுகள் நடக்கும் பொழுதே நம்முடைய நகரம் அப்படிங்கிறது, நகர கட்டுமானங்களுடைய தொடக்கம் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் கிமு 3-4ஆம் நூற்றாண்டிலே தொடங்குது. அதுக்கான நகரத்திற்கான உருவாக்கம் அப்படிங்கிறது 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இது நம்ம துறையில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில்துறை ஆட்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு 70-80களிலே வந்துட்டாங்க. அவங்க வந்து 2020 கூட வரமாட்டேங்கிறாங்க. நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? ஏன்னா வடக்கிருந்து ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள் பெரும்பாலும் அப்படிதான் எழுதிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவர் சரி துறை சார்ந்தவர்கள் இப்படி இருக்காங்கன்னு சொன்னா, அரசியல்வாதிகள் இன்னும் பயங்கர மோசம். என்ன அங்க என்னமோ கடிச்சிட்டு இருக்காம, நம்ம இங்க வந்து மதுராவில் தோண்டி பார்க்குறோம், உள்ள எல்லாம் ஏதோ போய் பார்க்குறோம், இங்க எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கிருஷ்ணன் வாழ்ந்ததுக்கோ ராமன் வாழ்ந்ததுக்கோ ஏதோ ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது. குருட்சேத்திரத்துக்கு சரியான ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது. அங்க ஏதோ தோண்டி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாமா, நம்மளால ஒருத்தன் அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு இவர் திருப்பி சீனிவாசன் ஒருத்தர் நான் நினைக்கிறேன், ஸ்ரீராமன் அவர் அனுப்பினோடனே இழுத்து மூடிட்டு எல்லாம் ஒன்றும் கிடைக்கல, தோண்டி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு மூடிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்த பிறகு திரும்ப தோண்டி அவங்க அகழ்வாய்வு அறிக்கைகள்லாம் வெளியிட்டாங்க. 5ஆம் 6ஆம் கட்ட 4ஆம் 5ஆம் 6ஆம் கட்ட அகழ்வாய்வுகள் நடத்தி அந்த ஆனா அந்த முதல் 2 கட்ட அகழ்வாய்வுகள் இருக்கு பாருங்க, அந்த அறிக்கை இன்னும் வரல. தொல்லியல் இப்ப அகழ்வாய்வு அறிக்கையை யாராவது அப்படியே எடுத்துக்கோங்களா? துறை சார்ந்தவர்கள் வந்து அர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணா, அகழ்வாய்வுலாம் செஞ்சுட்டு அறிக்கை ஒன்று வெளியிட்டோம். அது ஒரு கேட்லாக் மாதிரி தான். நாங்கள் இப்படி தோன்றணும், இப்படி மண் கிடச்சிது, என்னென்ன பொருள்கள் கிடச்சிது அப்படின்னு கேட்லாக் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அதை தொட்டு ஆராய்ச்சிகள்லாம் நடக்கும். ஆராய்ச்சிகளில் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் வரலாம். இந்த பழங்காலம் பற்றி நம்ம வச்சிருக்கிற கதைகள்லாம் இருக்குல்ல, எல்லாம் உத்தேசமான கதைகள் தான். யார் ஒருத்தரும் அப்படி சூப்பரா பிரமாதமா அப்படிலாம் ஒரு கதையும் இல்லை. ஒரு உத்தேசமா கதை கட்டுறோம். அது என்னன்னா நார்த்ல எதுவுமே இல்லாம கதை கட்டிட்டு இருக்கான். வந்து நம்ம வந்து இப்ப சங்க இலக்கியத்துக்கு காலம் வந்தது எப்படின்னு வந்து மாற்றி மரபியலர் அரிக்குமெண்ட் அகழ்வாய்வு எல்லாம் பண்ணி தான் வந்துச்சுன்னு சொன்னோம்ல. வேதத்துக்கு எப்படி காலம் வந்துச்சு? ரிலேட்டிவ் டைம்ஸ் தான். அவன் வந்து ஒப்பீட்டு அளவில் அதை வந்து அங்க ஈரான்ல இருந்து தான் வந்திருப்பார் போல இருக்கு. அவஸ்தாவில் இப்படி சில சொற்கள் இருக்கு. சரி, அவஸ்தாவில் அப்படி இருக்கு, அவன் எங்கிருந்து வந்திருப்பான்? ஸ்டெப்பிலியில இருந்து வந்திருப்பான் போல இருக்கு. இதுக்கெல்லாம் ஏதாவது தொல்லியல் சான்றுகள் இருக்கா? எதுவுமே இல்லை. பிரச்சனை என்னன்னா, வேத காலத்திற்கு எந்த தொல்லியல் சான்றுகளுமே இல்லை அப்படிங்கிறதுதான். தோண்டிலாம் பார்த்தாங்க. RS சர்மாலாம் கூட எழுதியிருக்காரு குதிரையை பற்றி. இதை பற்றி தமிழ்ல கூட ஒரு புத்தகம் வந்திருக்கு. அதை பற்றி நான் 1999 வாக்கில் நடந்த விவாதங்களை ஒட்டி வந்திருக்கு. மண்பாண்டங்கள் கிடைக்குது, சாம்பல் நிற மண்பாண்டங்கள் கிடைக்குது. இப்ப வட இந்தியாவில் நகரங்கள் இருக்கு. இந்த வெங்கல கால நகர நாகரிகங்கள் இருக்கு. அது ஒரு 2000 வருஷம் காலங்கள் இருக்கு. ஆனா அது வந்து அடர்த்தியா இல்லை. நீங்க பெரிய நிலப்பரப்புல மற்ற உலகத்தினுடைய மற்ற பகுதிகளில் இருக்கிறத விட ரொம்ப பெரிய நிலப்பகுதியில் எங்கிருந்து இங்க குஜராத் லோத்தல் இருந்து அந்த பக்கம் பலுச்சிஸ்தான் வரைக்கும் இவ்வளவு பெரிய நிலப்பகுதியில் ஒரு 10-20 நகர தொழில் தலங்கள் இருக்கு. அர்பன் சைட்ஸ், ப்ராப்பரான அர்பன் சைட்ஸ்னா மற்ற சைட்ஸ் இருக்கு. இந்த சைட்ஸை வச்சுக்கிட்டு அதனுடைய கதையை சொல்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் உத்தேசமா நமக்கு தெரியுது. அதை பற்றி தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் நடந்துருக்கு. 2000 வருஷம் இருக்கு. ஆனா 2000 வருஷத்துல அந்த கால வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது கூட ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க ஆராய்ச்சிக்காரர்கள். அதான் சொல்றாங்க. இந்த முதல் நகர நாகரிக அலை இருக்கு பாருங்க, அது முடிஞ்ச பிறகு அடுத்துதான் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து சாம்பல் நிற மண்பாண்டங்கள். அதுக்கப்புறம் 2வது அலை நகர நாகரிகளோட இந்த சிந்து பகுதி அடுத்து இந்த பகுதியில் தோன்றக்கூடிய கங்கை வெளி சமவெளியில் தோன்றக்கூடிய புது நகரங்கள்.
கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோன்றக்கூடிய ஒரு நகரங்கள், ஜனபதங்கள், இதை பற்றிய துளி இலட்சங்கள் கிடைக்குது. இந்த இடையில கிடைக்கக்கூடிய சாம்பல் நிற மண்பாண்டங்கள் தான் ஒருவேளை ஆரியர்களாக இருக்கலாம். அவங்க எதுவும் விட்டுட்டு போகல, பெரிய கட்டுமானங்கள் வச்சிருக்கல, அதனால கிடைக்கும். இதுதான் வரலாற்றுடைய பிரச்சனை. அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்து நாம் பார்த்தோம்னால் ஒரு தரப்பு சான்றுகள் தரக்கூடிய விவரங்கள் இன்னொரு தரப்பு சான்றுகள் தராது. சரி, வேதம் தான் இருக்கே, அதை வச்சு ஏதாவது நம்ம பெருசா கதையை கட்டிக்கலாம் அப்படின்னு தான் கதை கட்டுறாங்க. ஆனா இலக்கிய பரப்பு, இலக்கிய தொகை என்கிற அளவில் கூட வேதங்களை விட மிக பெரும் பரப்பும் செழுமையும் கொண்டது பௌத்த இலக்கியங்கள் தான், பிடக தொகுப்புகள் தான். ரொம்ப பெருசு. அதுக்கு எழுதப்பட்ட உரைகளும் ரொம்ப பெருசு. ஆனா அதை பற்றி ஒரு பேச்சும் இல்லை. இப்பதான் சமீபத்துல போனா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, பால் இம்ச மொழி தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு வருஷம் கழிச்சு இந்திய குடியரசு ஆரம்பிக்கப்பட்ட 75 வருஷம் கழிச்சு சொல்றாங்க. இந்தியாவுக்கே ஒரு அடையாளம், ஒரு செழுமையான சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய பௌத்த பேரிலக்கியங்களுக்கு எந்த மதிப்புமே இந்திய வரலாற்றில் பெரும்பாலான நேரங்களில் கொடுக்கப்படாது. பின்னாடி 80களுக்கு அப்புறம் வந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் நீங்க சமஸ்கிருத ஆதாரங்களையே பயன்படுத்தி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன் இந்த மாதிரி பௌத்த இலக்கியங்கள், ஜெயின இலக்கியங்கள்லாம் இருக்கே, அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு தொடங்கினாங்க. அப்படி எழுதுனவங்களை பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், 2-3 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப குறைச்சலான பேர் தான். அதுவும் எங்கிருந்து வந்தவங்க, பெங்கால்ல இருந்து வந்தவங்க, அந்த பக்கம் இருந்து வந்தவங்க தான் இருப்பாங்க. பெரும்பாலும் நான் பிராமணா தான் இருப்பாங்க. இப்படிதான் அறிஞர்கள் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள்னாலதான் இவர் போய் அங்க சொன்ன ஏற்றுக்க மாட்டேங்க. ரொம்ப சாதாரண அடிப்படையான விஷயத்த கூட புரிஞ்சுக்கிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறதுல இவ்வளவு பெரிய காலதாமதமும் அதை பற்றி சர்ச்சைகளும் உருவாக்குவதற்கான காரணம் இதுதான். இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்தியா என்கிற அமைப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அறிவு சூழல், இது மற்றவர்கள் எல்லோரையும் அடக்குது. அந்த இந்திய அமைப்புல வடக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்களா? அவங்களும் இல்லை. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். திரும்பவும் சொல்லணும்னு சொன்னா, கதாசப்தசாயின்னு ஒரு நூல் இருக்கு. ஹாலா அப்படின்னு ஒரு சாதவாசன மன்னன் இயற்றிருக்கு. நம்ம அகநானூறு போல நான் ஒரு பாட்டு, காதல் பாட்டுலாம் இருக்கக்கூடிய ஒரு நூல். அது இந்த பிராகிருத மொழி அப்படின்னு சொல்றாங்க. பிராகிருதம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்கத்தா அப்படிங்கிறது அந்த மொழியுடைய பேர். அதை சமஸ்கிருதத்தில் உச்சரிச்ச பிராகிருத் அப்படின்னு சொல்லுவோம். பாக்கத்தா அப்படின்னா மக்கள் மொழின்னு அர்த்தம். பாக்கத்த அப்படிங்கிறது ஒரே மொழி அல்ல, நிறைய வேறுபட்ட ஒரு மொழியில ஒரே எழுத்து வடிவத்தில் எழுதுறாங்க. ஒரு இலக்கண அமைப்பில் இயங்கிய மொழி. அந்த கதாசப்தசாயி எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, மகாராஷ்டிரி பாக்கத்தை எழுதிப்பட்டிருக்கு. இப்போ மகாராஷ்டிராக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, யோ நாங்களே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, நீங்க என்னையா சமஸ்கிருதத்தை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் இருந்து அப்படியான குரல்களும் கேட்கின்றன. ஆனா அந்த குரல்கள் எத்தனை குரல்கள் நம்மை அடைகின்றன? தேச அறிவுச்சூழல், இந்த தேசியம் கட்டமைக்கக்கூடிய அறிவுச்சூழல்ல அந்த குரல்கள் அமர்க்கப்படுது. இன்னொன்னு இப்ப ஜைன பௌத்த இலக்கியங்கள்லாம் இயற்றப்பட்டது பாலி மொழி அல்ல. குறிப்பா பௌத்த இலக்கியங்கள் பாலி மொழின்னு நம்ம நம்புறோம். பாலி அல்ல. பாலிங்கிறது ஒரு மொழிக்கான பேரே கிடையாது. பாலின்னா வரிசைன்னு அர்த்தம். தீபாவளின்னு சொல்றோம்ல, தீபாவளி அப்படின்னு கடைசியா சொல்றோம்ல. வாவண்ணா வர்றது நம்ம ஊர் வழக்கம், அவங்க ஊர் வழக்கம் பா வர்றது. நீங்க தான் தேவி பிரசாத்னு சொல்லுவீங்க, தேவி அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க தேவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெங்கால்காரன். அந்த மாதிரி வரிசையை குறிப்பிடக்கூடிய வார்த்தை தான். அந்த இலக்கியங்கள் புத்தரும் மகாவீரரும் பேசிய மொழி அர்த்த மகதி, பழைய மகதி மொழி. அந்த மகதி மொழியை ஒட்டியது தான் இன்னைக்கு இருக்கக்கூடியது பீகாரி மைத்திலி மொழி.
மைத்திரி மொழிக்காரங்க குடியரசு அமையும் போது எங்களையும் பட்டியலில் சேர்த்துக்குங்க, நாங்களும் ரொம்ப வருஷமா அந்த ஊர்ல தான் இருக்கோம், புத்தர்லாம் பேசின மொழி எங்க மொழி, எங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்களே அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு தனி மாநிலம் கொடுங்க அப்படிலாம் கேட்டு போயிட்டாங்க. அட்டவணையிலையும் சேர்த்துக்கல, அவங்கள ஒரு மொழியாக கூட அங்கீகரிக்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்மளாம் ஓரஞ்சு அறத்துல இருந்ததுனால தப்பிச்சுட்டவங்க, அவன்லாம் சென்டரா இருந்ததுனால அவன் மேல தலையில கல்லையே தூக்கி போட்டாங்க. அவன்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியுது. இன்னைக்கு பீகாருக்கு போயிட்டு நம்மால் வந்து ஒருத்தருக்கு இடையில பார்த்தேன், புதிய தலைமுறையிலேயே இதுலேயே ஒரு சேனல்ல நம்மால் அங்கே போய் ஒரு மிஷனரிஸை சேர்ந்தவர் ஒரு ஸ்கூல் நடத்துறாரு, அவர்கிட்ட பீகார்ல இலக்கியங்கள் இருக்காரு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பீகார்ல என்ன மொழி இருக்குதுன்னு தெரியல, ஸ்கூல் நடத்துற ஹெட்மாஸ்டருக்கு என்ன தெரியும்? கேள்வி கேட்டோம்னா உதைக்கணும், பதில் சொன்னோம் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு தெரியாதுங்க ஐயா வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் அவரும் சொல்ல, அதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சொல்லித்தரோம், இல்லை ஹிந்தியில தான் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்திக்கு என்ன வரலாறு இருக்கு? ஒரு வரலாறு இல்லை. ஒரு வரலாறுமே இல்லாத ஒரு மொழியை நாட்டினுடைய அபிஷியல் லாங்குவேஜ் அறிவிக்கிறான், கல்ச்சுரல் லாங்குவேஜ்னு சொல்றான். கல்ச்சுரல் லாங்குவேஜுக்கு ஹிந்தி மாதிரி இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் சொல்றான். இதெல்லாம் இப்படி சமஸ்கிருதத்தை இப்பயாவது வந்து லட்சக்கணக்கான பேர் கணக்கு காட்டுறான். இப்ப சில லட்சக்கணக்கான பேர் சமஸ்கிருதத்தை பேசுறதா கணக்கு காட்டுறான் மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம். அப்பெல்லாம் வந்து 1000 பேர் தான் கணக்கு காட்டியிருக்கான். 1000 பேர் கணக்கு காட்டுறத எப்படியா நீ பட்டியலில் சேர்த்துக்கிட்ட, அட்டவணையில சேர்த்துக்கிட்ட, அது ஒரு பண்பாட்டு மொழின்னு சொல்ற, அத்தனை பல்கலைக்கழகங்கள் அதுக்கு உருவாக்குற, அத்தனை ஆராய்ச்சி துறைகளை உருவாக்குற, அத்தனை வெளிநாட்டுக்காரனுக்கு பணம் கொடுக்குற, சமஸ்கிருதம் பற்றி பேசக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய அத்தனை வெளிநாட்டுக்காரனுக்கு பணம் கொடுக்குற. அவன் என்ன பணத்தை வாங்கிட்டு அது 8ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னானே, அது 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்னு சொன்னாங்க, பணம் கொடுக்குறான் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு வெள்ளக்காரங்க சொல்லிட்டு போறான். ஏன் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கு அவ்வளவு கால பழமையும் அதை பற்றி இவ்வளவு விதந்து பேசக்கூடிய தன்மையும் உருவாகக்கூடியதுன்னா, நம்ம அரசாங்கம் அவ்வளவு பணத்தை அதில் கொட்டுது. இந்த அணு ஆயுத நிறுவனங்களுக்கெல்லாம், ஆராய்ச்சி நிலையங்களுக்கெல்லாம் பணம் கொட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அவன் என்ன பண்றானே தெரியாது, அவன் பணத்தை கூட்டிட்டு இருக்கான். அதே போலதான் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி திட்டங்களுக்கு இவ்வளவு பணம் கொட்டப்படுது. இந்த நாட்டில் உண்மையாகவே பெரும்பாலான மக்கள் மொழிகள், அவர்களுடைய இலக்கியங்கள், அதை பற்றி ஆராய்ச்சிகளுக்கு எந்த விதமான பணமும் செலவழிக்கப்படுவதில்லை, கணக்கு செலவு செய்கிறார். அதுதான் பிரச்சனையா. நம்ம இந்த வரலாறு தோழர்கள்லாம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த இதை பற்றிலாம் வரலாறு அப்படின்லாம் சொல்லணும்னா என்ன சிரமம் வருதுன்னா, இதை எப்படி வந்து நம்ம சொல்றது, இது வந்து ஜிஎஸ்டி இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குங்க அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு லிங்க் பண்றதுலாம் சொல்றாங்க. உண்மையாலுமே வெளிப்படையாக தான் எல்லா தொடர்பும் இருக்கு. இதில் ஒன்றும் மறைச்சு சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளிப்படையா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கெல்லாம் இந்த நாட்டினுடைய இதுல ஒரு இடமும் கிடையாது, நீங்க வந்து எங்களுக்கு அடிமையா இருக்கணும். அது வந்து ஏதோ பிஜேபி கட்சி வந்து சொல்லுதானா, ஆமா சொல்லுது. காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப பாலிஷா சொல்லிட்டு இருந்தாங்க, அறிவு ஆராய்ச்சி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அப்படிலாம் ஒன்றத்தையும் சொல்றது கிடையாது. கடைசியா இந்த கீழடி அகழ்வாய் அறிக்கைக்கு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு கொஞ்சம் தேச ஒற்றுமை உணர்ச்சி கம்மியா இருக்குது, அதனாலதான் இப்படிலாம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து எல்லாம் ஒற்றுமையை சிந்திக்க பழகுங்க, அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். தர்மேந்திர பிரதான் தான் சொன்னார். கீழடி அகழ்வாய் அறிக்கை வெளியிடணும்னு சொல்றதுக்கு நாட்டை பிரிக்கிறதா அர்த்தமா? என்னையா அதெல்லாம்? நான் அப்படிதான் இருக்கேன். இவ்வளவு வெளிப்படையாக பச்சையாக பேசுகிறார். அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வரலாற்றில். அதே மாதிரி அரசியலிலும் வரலாறு இருப்பது ரொம்ப வெளிப்படையா இருக்குது. ஆனா இதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படி இது பண்றோம். சரி, இவ்வளவு தூரம் பேசிட்டோம். இதுல இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை, இப்ப நம்ம எல்லாம் வந்து இது ஏதோ பழங்கால பிரச்சனைன்னு தானே கருதி பேசணும். ரொம்ப பழைய காலத்து பிரச்சனை அப்படின்னு பேசும்போது ஒரு 4 ஆட்கள் வர்றாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம மன்னர் மாதிரி ஒருத்தர் வர்றாரு. செல்லாது இந்த பையன்லாம் ஏமாத்திட்டாங்க, நாங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வர்றோங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இவங்க எல்லாம் வேற, இவங்க எல்லாம் தெலுங்கர்கள், அதனாலதான் எங்க பெருமையை மறைச்சிட்டாங்க
இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் என்ன பண்ணிருக்குதுன்னா, அந்த இதுல ஆதிச்சநல்லூர் இதுல கிமு 3225 ஏதோ ஒரு காலத்தை டேட்டிங் போட்டு பீட்டா நிறுவனத்துக்கு பணத்தை கட்டி இதை வாங்கி கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, தெலுங்குக்காரன், அதனாலதான் கம்மியா சொல்றாங்க, இன்னும் முன்னாடி போயிருக்கணும். இன்னையிலிருந்து 5250 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டு போறோம். இரும்பு கண்டுபிடிச்சதா அப்பதான் வெண்கலக்கல நாகரிகமே இருந்தது, நகர நாகரிகமே இருந்தது. இது எங்கேயோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தெரியுதுங்களே. நம்ம சொன்னாலும் பொருந்துதானே சொல்லணும். பிஜேபி காரன் மாதிரி சொன்னா, ஆர்எஸ்எஸ் காரன் மாதிரி சொன்னா அவனுக்கு தான் வெக்கம் இல்லை, எதுவும் இல்லை. அவன் எதையோ ஒன்று சொல்லிட்டு போறான், அறிவுக்கு பொருத்தம் இல்லாத சொல்றான். வேதங்கள் 10,000 வருஷத்துக்கு முந்தினதுன்னு ஒருத்தன் சொல்றான். சரி, அப்படி சொல்றதுக்கு ஒரு 4 ஆளா வச்சிருக்கான். இல்ல அது இன்னையிலிருந்து ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 4 ஆளா வச்சிருக்கான். நம்ம கிட்ட அப்படி பலவிதமா பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போதான் ஏதோ வந்து இந்த சிந்து சமவெளி இதுக்கு நம்ம ஆட்கள் கொஞ்சம் பணங்கள்லாம் சம்பாதிச்சு இப்ப இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும். தமிழ்நாடு 11.something வந்து வளர்ச்சி அந்த இதுல இருக்கும். அதனால கொஞ்சம் பணங்கள்லாம் கிடைச்சதுனால நம்ம அரசாங்கம் இப்ப என்ன பண்ணுதுன்னா, சிந்து சமவெளி எழுத்த படிங்க, உங்களுக்கு வந்து அது என்ன எவ்வளவு $1 மில்லியன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களும் அறிவிச்சிருக்காங்க போட்டிக்கு. வரலாறு ரொம்ப காஸ்ட்லியா தான். அந்த அந்த பிரச்சனை வந்து இப்ப நம்ம மன்னன் ஏதோ பழங்கால பிரச்சனை பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? நேர சமகால பிரச்சனை தான் பேசுறாரு. அவர் வந்து நம்ம பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்துருக்கிறவர் பார்த்து, இவர் தெலுங்கர், அவன் நீ ஓரங்கட்டு, இவர் தமிழர், இவரை வந்து மேல ஒசத்து, இல்ல இவருக்கு ஆட்சி கொடு அப்படின்னு பேசுறாரு. அவரும் அரசியல தான் பேசுறாரு. சில பேர் நம்ம தோழர்கள் வந்து என்னத்தை பேசுறோம்னே தெரியாம ஏதாவது பழங்கால விஷயத்த பேசுறதா நினைச்சிட்டு சில பேர் பேசுறாங்க. அப்படியான பிரச்சனை அது அல்ல. சமீப காலங்களில் கூட 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இவர் கனியன்பாளன் தோழர் ஒருத்தருது, அவரும் ஒரு தோழர் தான் போல இருக்கு. படிச்சு பார்த்தா அவர் ஓடைத்துறை அரசன் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், ராமச்சந்திரன் தான் புத்தகம் போட்டு கொடுத்துருக்காரு போல இருக்கு. இப்போ பார்த்தா எல்லாம் தோழர்களா இருக்காங்க. அவரு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 13 போட்டிருந்தார் முகநூல்ல. மொத்தமே 3-4 பேர் தான் லைக் போட்டிருந்தாங்க. அப்புறம் 10 பேர் லைக் போட்டிருப்பாங்க போல இருக்கு. தொழில்கல்விலன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. ஆமா இருந்தார். அவர் 6 பாட்டுக்கள் எழுதியிருக்காரு பேர்ல இருக்கு ஆங்கிலேய இதுல. அவர் தான் உலகத்துக்கே பொருள் முதல் வார்த்தை கண்டுபிடிச்சு கொடுத்தவரு. நீங்களே சிரிக்கிறீங்க, நானா சிரிக்கிறேன். அப்படிதான் கதை சொல்றாங்க. அதுக்கு என்னங்க ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னா, நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காரு. கார் நெடுஞ்செழியன் பேராசிரியர் சொன்னாரு. சரி, உலக புத்தகத்தில் அப்படி ஒன்று எழுதியிருக்காருன்னா, அப்படி ஒரு உத்தேசமா எழுதியிருக்காருன்னா, இவரு என்ன உலக நெடுஞ்செழியன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, கார்ல் மார்க்ஸ் அப்படி ஒன்று எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட PhD தீசஸை கோட் பண்ணியிருக்காரு. கார்ல் மார்க்ஸ் அப்படிலாம் எழுதல. நம்ம ஆட்கள் மார்க்ஸ் சொன்னாதான் ஏற்றுக்குவாங்க, பெருமாள் சொன்னாதான் ஏற்றுக்கிறதுன்னு ஒரு கோஷ்டி இருக்குது இல்லை. இப்போ நம்ம ஊர்ல பெருமாள் சொன்னா ஏற்றுக்கிறது, சிவன் சொன்னா ஏற்றுக்குது, இந்த சாமி சொன்னா ஏற்றுக்கு, அந்த மாதிரி நம்ம மார்க்ஸ் சொன்னாதான் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி மார்க்ஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கதை கட்டுறாங்க. பிரச்சனை அதல்ல. இவங்களெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடல. நெடுஞ்செழியன் சார் ஆகட்டும் அல்லது கணியன் பாலன் போன்ற வேறு துறையிலிருந்து இந்த ஆராய்ச்சி துறைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்ற நம்ம துறை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், நம்மளும் வந்து இதை வந்து ஏதோ பழங்கால விஷயம் அல்லது வந்து பழங்கால தன்மைகளை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மனப்போக்குல இதுக்கு தொன்மையை கற்பிக்கிறது, தொன்மையை கற்பித்து ஒரு பெருமையை கற்பிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல தோழர்கள் இப்போ இந்த கருத்துக்கெல்லாம் வந்து புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இந்த கருத்துலாம் நான் தான் சொல்றேன். அவங்களே நீங்க வந்து இந்த சண்டையில இருக்காது, ஆராய்ச்சி அறிஞர்களுடைய சண்டை. ஏன்னா வரலாறு அப்படிங்கிறதும் அரசியல் அப்படிங்கிறதும் ஒரு விமர்சன சிந்தனையாக இருக்கும், ஒரு பகுத்தறிவு சிந்தனையாக இருக்கும். இந்த பழங்காலத்தில் நமக்கு பெருமை இருந்ததுனால அதை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது பெருமையானது, சிறப்புகளை கொண்டது அப்படிங்கிறதுனால இல்லை. நான் திரும்பவும் வந்து பெரியாரை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியார் அப்படி நிறைய பண்ணியிருக்காரு, மார்க்ஸும் அப்படி நிறைய பண்ணியிருக்காரு, எல்லா பெரிய மனிதர்களும் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பெரிய சிறப்புகளை பெருமைகளை கொண்டவர்களாக சொல்லிக் கொள்கிறீர்களே, இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கு அப்படின்னு தான் கேட்டேன்.
இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அது மெச்சிக்கொள்ளும்படியாக இருக்கிறதா? அது மானமும் பகுத்தறிவும் கொண்டதாக இருக்கிறதா அப்படின்னு தான் கேட்டார். அதுதான் பிரச்சனை. வரலாற்றில் இருந்தும் கூட நம்ம வரலாறு சொல்றதுக்கே ஒரு பக்கம் தடுத்துட்டு இருக்கான். பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நம்மளே பணத்தை செலவு பண்ணி ஏதாவது ரெடி பண்ணி அனுப்பினாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நம்ம சொன்ன உடனே ஏற்றுக்க போறதில்ல, அது வேற கணக்கு. அப்படி நம்ம சொல்றதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கு சரியான இது இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் வரலாற்றை ஏனோதானோ ஒன்று பயன்படுத்த முடியாது. அது சமகால அரசியலில் இருந்து எழக்கூடிய கேள்வி. சமகால அரசியலில் இருந்து கடந்த காலம் பற்றிய ஒரு விமர்சன பார்வையை உருவாக்கி கொள்கிறோம். அது கடந்த காலம் பற்றிய பிரச்சனை இல்லை, சமகாலம் பற்றிய பிரச்சனை. இதைத்தான் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இறுதியாக என்னுடைய உரையை நான் தொகுத்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டேனானால், வரலாறு என்பது ஒரு கடந்த காலம் பற்றிய பிரச்சனை அல்ல, அது சமகாலம் பற்றிய பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழர்களுடைய தொன்மை பற்றிய ஏன் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசாங்கத்தால் அல்லது இந்திய மைய நீரோட்ட வரலாற்று ஆராய்ச்சி துறையினால், தொழில்துறையினால் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது என்றால், அது இந்திய ஒற்றுமைக்கு, இந்திய வரலாற்று கதையாடல்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதால் தான். அதில் நாம் தனித்து மட்டுமில்லை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய மற்ற எல்லா தேசிய இனங்களுடைய வரலாறுகளும் கூட இந்திய வரலாற்றுக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் எல்லா வரலாறுகளையும் அடக்கி ஒடுக்கி அமுர்த்தி வைக்கிறார்கள். இந்திய வரலாறு என்பது வெறும் பார்ப்பன வரலாறாக மட்டும்தான் இருக்கிறது. அதற்கு மேல் அதில் எவ்வளவுதான் நம்ம பேசி இது பண்ணி பார்த்தாலும் அதற்கு மேல் அதில் ஒன்றும் இல்லாததாக இருக்கிறது. இந்திய வரலாற்றுக்குள் எவ்வாறு மற்ற வரலாறுகளை எல்லாம் உள்ளடக்கிக் கொள்வது பற்றிய சிறிய முயற்சிகள் எல்லாம் ஏற்கனவே எடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அது அறிவார்ந்ததாக இல்லாமல் தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்து செல்ல முடியாமல் இருக்கிறது. அத்தகைய சிக்கல்களால் தான் கடந்த காலத்தில் மிதவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட, தாராளவாத ஜனநாயகவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஒடுக்குமுறைகளை விட சமகாலத்தில் இந்துத்துவ பாசிஸ்டுகளால் இப்படியான பச்சையாக வெளிப்படையாக பேச முடிகிறது. ஒரு தொழில் ஆய்வறிக்கையை வெளியிடுவதற்கு கூட அது தேச ஒற்றுமையை பாதிக்கக்கூடியது என்று அவர்கள் கருதுகிறார்கள். இதை நாம் தொடர்ச்சியாக எதிர்த்து போராட வேண்டும் என்பது உண்மைதான். இது ஒரு சமகால அரசியல் பிரச்சனை. அதே வேளையில் பெருமை பற்றிய உணர்ச்சிகளை நாம் அளவோடு கருத்துமாக பயன்படுத்த வேண்டும். அது ஒரு தீப்பந்தம் போன்றது. நம்மை நாமே எழுப்பிக் கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடாது, கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். கேள்வி கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதை பயன்படுத்த வேண்டும். பழைய இலக்கியங்களில், சங்க இலக்கியங்கள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் இப்படியான கேள்வி கேட்க சிந்திக்கிற மரபு ஒன்று தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருகிறது. இந்த யாதும் முறை யாவரும் கேள்வி பாடலில் இறுதியாக சொல்கிறார்கள் அல்லவா, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று. அதுபோல, அல்லது அறவிடை வணிகன் ஆய் அல்லன். ஏன் அவன் கொடுக்குறான் அப்படின்னா, முன்னோர்கள்லாம் கொடுத்துட்டு வந்ததுனால கொடுக்குறான். இவன் இது கொடுத்ததுனால சொர்க்கத்துக்கு போங்கிறதுக்காக கொடுக்கலாம் என்கிற குரல்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நம்முடைய மரபிலிருந்து வருகிற கழக குரல்களையும் பகுத்தறிவு குரல்களையும் முன்னெடுத்து நாம் செல்ல வேண்டும். அந்த மரபை போற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.